கண்ட தெய்வமே இரு கண் கண்ட தெய்வமே எங்கள் கத்தினிய குருநாதா கழலே துணை என்ன கை. பெரியவாச்சரணம். இன்னைக்கு பாதுகையும் பரம அனுகிரகங்கிற தலைப்பில் 13வது பாதுகை 14வது பாதுகையை மல்லேஸ்வரம் பெரியவா கிரகத்தில் தரிசனம் பண்ணுறோம். பெரியவாச்சரணம். இன்னைக்கு இந்த குருவாரத்தில் மல்லேஸ்வரம் பெரியவா கிரகத்தில் கணேசன்னா இந்திரா மன்னியாத்துக்கு வந்திருக்கோம். நம்ம அவளுக்கு பெரியவா பாதுகை எப்படி கொடுத்தாங்கிறத அவளுடைய வாயாலே அவள் அந்த அனுபவத்தை சொல்லட்டும். பெரியவாச்சரணம் சொல்லுங்க அண்ணா. சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அபார கருணா சிந்தும் ஞானத்தம் சாந்துரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரியவா பாதமே சரணம். இந்த பாதுகை நாங்கள் இப்போ பாண்டிச்சேரியில் இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ பெரியவா தர்ஷனத்துக்கு அப்பப்போ காஞ்சிபுரம் போவோம். அப்போ எங்களுக்கு ஒரு பாதுகை எங்களுக்கு வேணுன்றது ஒரு விருப்பம் இருந்தது. அப்போ நாங்களே என்ன பண்ணினோம், ஒரு மர பாதுகை ஒன்று பண்ணி கையில் எடுத்துட்டு போய் பெரியவா தரிசனத்துக்கு காஞ்சிபுரம் போனோம். அந்த பெரியவா தரிசனம் போது நிறைய பேர் இருந்தா கூட, பட் ஏதோ எங்களுடைய இந்த பெரியவாளுடைய கருணையில அந்த பாதுகை பெரியவா கிட்ட ரீச் ஆகிற மாதிரி நாங்கள் செஞ்சோம். அப்புறம் பெரியவா அதை காலில் போட்டுண்டா. அந்த நேரம் ஒரு பெரிய மகிழ்ச்சியான சந்தோஷம் என்னன்னாக்கா, காஷ்மீரத்துலேருந்து ஒரு பெரிய பக்தர் அவ நிறைய குங்குமப்பூ கொண்டு வந்திருந்தா பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்கு. பெரியவா அதை எடுத்து அந்த பாதுகையில கொட்டி, அப்புறம் அந்த பாதுகைக்கு அனுகிரகம் பண்ணி எங்க கையில எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எங்கிட்ட கொடுத்து, அந்த பாதுகை தான் இங்க பூஜையில இருக்கிற பாதுகை. அதுக்கப்புறம் அதுக்கு வெள்ளி பூன் போட்டு இந்த கணேசர்மா அவருடைய ஹெல்ப் வச்சுட்டு மெட்ராஸ்ல போய் அதுக்கு வெள்ளி பூன் போட்டு இப்போ அது எவ்ரி அனுஷம் பூஜையிலேயே இருக்கு. குருவாரம் பெரியவாருடைய சகசநாமம் பண்ணி அந்த பூஜையை பண்ணி நடந்துட்டு இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு மாமா இந்த பாதுகை? எங்களுக்கு மோர் தேன் 15 இயர்ஸ்க்கு மேல 15 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பெரியவா கிரகம் மேல வந்ததா? பெரியவா கிரகம் அதுக்கப்புறம் தான் வந்தது. அது பெரியவா கிரகம் எப்படி வந்ததுன்னா, நாங்க பெரியவாளுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு கார்பஸ் ஃபண்ட் ஒன்று சேர்த்து வச்சிருந்தோம். பெங்களூர்ல மல்லேஸ்வரத்துல கட்டணும்னு பார்த்தோம். அது மல்லேஸ்வரத்துல எங்களுக்கு சரியான இடம் அமையல அப்ப அந்த பீரியட்ல. இப்போ நாங்கள் தங்கி இங்கே வாங்கின எங்களுக்கு ரெசிடென்ஸுக்குன்னு இங்கே ஃப்ளாட் 3வது ஃப்ளோரில் வாங்கினோம். இதே பில்டிங்லேயே 4வது ஃப்ளோரில் ஃப்ளாட்டும் ப்ளஸ் டெரஸ் எங்களுக்கு கிடைச்சிது. அதுவே பெரியவாளுக்கு இருக்கணும்னு சொல்லி பெரியவா கிரகமாக ஆக்கி அது பெரியவா கிரகமாக ஆரம்பித்தோம். அது அங்கேயும் பெரியவா விக்கிரகம் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஆசைப்பட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் தான் நம்ம காஞ்சி மடத்தில் அவள் விக்கிரகம் வச்சிருக்கா இல்லை, இந்த பெங்களூர் அரிமாமான்னு சொல்லி. ஸோ அவள் மூலியமாக அவளை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. அவள் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. அவள் டீட்டெயில்ஸ் கிடைச்சி அவளை கான்டாக்ட் பண்ணி அவள் அந்த அட்ரஸ் வாங்கிட்டு, அது வெஸ்ட் பெங்காலில் இருக்கான் அந்த சிற்பி. அவன் தான் பண்ணி கொடுத்து அந்த மாடியில் அமைச்சிருக்கோம். பெரியவா பூஜைக்குன்னு அது நாங்கள் மடத்தில் காஞ்சி மடத்துலேருந்து புது பிரிவா இருந்த போது, நம்ம ஜெயந்திர பிரிவா இருந்த போது அவருடைய அனுகிரகத்தோட அந்த விக்கிரகம் எங்களுக்கு சிரிச்சுன்னு இருக்கா மாதிரி விக்கிரகம். அந்த மாதிரி மந்தகாச பெரியவான்னு பேரு. எல்லாருமே அதை அப்படிதான் சொல்லுவா, மந்தகாச பெரியவான்னு தான் அதை ரொம்ப சந்தோஷப்பட்டு பாப்பா. அவர் தான் இப்ப மாடியில பெரியவா கிரகத்துல பூஜையில இருக்கார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அது நான் அது மேல கூட சொல்றேன். ஆனா இது லேண்ட்மார்க் மாதிரி ஆயிடுத்து. பெரியவா கிரகம் மல்லேஸ்வரம்னாக்கா அது ஒரு லேண்ட்மார்க் ஆயிடுத்து. இப்ப இல்ல சொல்றேன், பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தரிசனம் பண்ணோம். பெரியவாச்சரணம் பெரியவாச்சரணம் பெரியவாச்சரணம். ஸ்ரீ சந்திரசேகர குருர் பகவான் சரண்யே ஸ்வத்பாத பக்தி பரித பல புஷ்பபாணி. श्री चंद्रशेखर गुरुर् भगवान शरण्ये. श्री चंद्रशेखर गुरुर् भगवान शरण्ये. श्री चंद्रशेखर गुरुर् भगवान शरण्ये. பெரியவா சரணம். கணேஷ் அண்ணா இப்போ சொல்கிற அந்த பாதுகை எப்படி மேலே பெரியவா கிரகத்துக்கு வந்து அண்ணா சொல்கிறாரு பாருங்க. இந்த பாதையும் பெரியவா அனுகிரகத்தோட கிடைச்சதுதான். நாங்கள் காஞ்சிபுரம் மடத்துல பெரியவா சித்தியானதுக்கு அப்புறம் தரிசனத்துக்கு அங்கே போகும்போது அங்கே பாலு மாவட்ட பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணவர் பின்னாடி சன்னியாசம் வாங்கிட்டார். ஸோ அவர் கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சவர், பழக்கமானவர்.
ஸோ அவர்கிட்ட ஒரு வாட்டி பார்த்து பேசிட்டு இருக்கும் போது, நீங்க பெரியவா கூட இவ்வளவு வருஷம் இருந்திருக்கீங்களே, பெரியவா உபயோகம் பண்ண சாமான் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குமே, ஏதாவது சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல மாமா, பெரியவா யூஸ் பண்ணதா எங்களுக்கு ஒன்று கொடுத்தேன்னா அதை நாங்கள் பூஜையில வச்சுப்போம், அது எங்களுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவர் இருங்கோ அப்படின்னு உட்காருனா கூட அப்புறம் வேணா எப்போ முடியுறதோ கொடுங்கோமான்னு சொன்னோம். ஆனா அவர் அப்பவே என்ன பண்ணா, ஒரு 2 மினிட்ஸ்லயே அவ ரூமுக்கு உள்ள போயிட்டு வெளியில வரும்போது இந்த பெரியவாளுடைய பாதுகை எடுத்துட்டு வந்து நாங்க எதிர்பாராம எங்களுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுத்தார் அவர். அந்த பாதுகை தான் இங்க பாதுகை வச்சு பெரியவா கிரகத்துல வழிபாடு பண்ணி மாசம் மாசம் அனுஷ ஹோமங்கள் அபிஷேகம் எல்லாம் நடக்கிறது இல்லையா? மாசம் இங்க வைதிகால் வருவா கட்டாலே வந்து அபிஷேகம் நடக்கும், ஹோமம் நடக்கும், ஆவாஹன ஹோமம், நட்சத்திர ஹோமம், பிளஸ் ஜபங்கள், அப்புறம் அர்ச்சனை, திருஷதி, ருத்ர திருஷதி எல்லாமே ரொம்ப பெருமா நடக்கும். எல்லா அனுஷத்துக்கும் காட்டால 6-8 நிறைய பக்தாலும் வருவாங்க. நிறைய பக்தர். இது எப்போதும் இந்த வீடு நாங்க ஊர்ல இல்லைன்னா கூட இந்த பெரியவா கிரகம் தொடர்ந்தே இருக்கும். காட்டால ராத்திரி 8-8:30 மணி இருக்கும். அதனால பக்தர்கள் வந்து போயிட்டு இருப்பா. இது எல்லாரும் வரத்துக்கோசரம் தான் இந்த பெரியவா கிரகத்தை நாங்க ஏற்படுத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மாமி நீங்க 2 வார்த்தை சொல்லுங்க. பெரியவா அனுகிரகம், பெரியவா பிச்சை. ரொம்ப சந்தோஷம். பெரியவா சரணம். மல்லேஸ்வரம் பெரியவா கிரகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே இருக்கிற பெரியவாளெலாம் நீங்கள் தரிசனம் பண்ணுங்க. அவ்வளோ அழகாக பெரியவாளெல்லாம் இது பண்ணியிருக்கா பாருங்க. எல்லா பெரியவாளையும் தரிசனம் பண்ணிக்கோங்க. பெரியவா சரணம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வக்யா சர்வவியாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பெருக்கும் மகா பெரியவா அடிபோற்றி, பிரதோஷ பெரியவா அடிபோற்றி. பெரியவா சரணம், பெரியவா சரணம், பெரியவா சரணம், பெரியவா சரணம். இங்கே மல்லேஸ்வரம் பெரியவா கிரகத்தில் இருக்கக்கூடிய பாதுகையை நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறேன். மாமா மாமி இந்த இருக்கா பார்த்துக்கோங்க. அவள் தான் இந்த இதுக்கு எடுத்து நடத்தின்னு இருக்கா. மல்லேஸ்வரம்னாலே கணேசன்னா பேர் தான் தெரியும், வேறு யார் பேரும் தெரியாது. இப்போ இந்த பாருங்க, அந்த பெரியவாளெலாம் தரிசனம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு பாக்கியம் நமக்கு. சமத்த ராமதாசர், சத்ரபதி சிவாஜி, எங்கே பார்த்தாலும் பெரியவா தான். காமாட்சி பெரியவா, பெரியவா புஷ்ப அலங்காரத்தில் உட்கார்ந்துருக்கா. கிருஷ்ணர், ராதே, பெருமாள் அவ்வளோ அழகாக இருக்கார். வெங்கடாஜலபதி. இந்த பெரியவா தான் ஊஞ்சல் பெரியவா, மந்தகாச பெரியவா. ஆமாம். श्री चंद्रशेखर गुरुर् भगवान् शरण्ये, त्वत्पाद भक्ति भरित फल पुष्प पाणिः। श्री